இன்னைக்கு சிம்பிளாக டேஸ்ட்டான ஒரு வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த சைஸுக்கு வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். தேவைன்னா தயிர் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை குழம்புத்தூள் 2 ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது சிம்பிளாக தான் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பூண்டை வந்து தட்டி அதையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய், அந்த வாழைக்காயும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். இந்த பச்சை வாசனை சொல்லும், அதாவது வாழைக்காயில் அந்த குழம்பு தூள் இந்த தூள்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக அதை வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து சேருங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இப்படி காட்டுறவங்களுக்கு கையில் எடுத்து தெளித்து சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். நிறைய தண்ணியை விட வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போடும்போது வெங்காயம் போடக்கூடாது. இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், அப்போ தான் கருக்காமல் இருக்கும் இந்த வெங்காயம். இல்லைன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இதுமாரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அப்பப்போ கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் அதிகமாக அதுக்கு விட தேவையில்லை. இப்போ ஒரு வாழைக்காய் இப்படி நம்ம அழுத்தி பார்த்தோம்னா அது கட் ஆகணும். அப்போ கட் ஆகலாம், இன்னும் வேகலைன்னு அர்த்தம். திருப்பி மூடியை போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தான் இப்போ நான் திறந்து பார்க்குறேன். எந்த அளவுக்கு இருக்குது. வாழைக்கெல்லாம் சட்டுன்னு வெந்துடும். இப்போ நல்லா இதுமாரி ட்ரை ஆகிட்டு தேவைன்னா சோம்பு தேங்காய் அது மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளிலாம் கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். சேர்த்தாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் தேங்காய்லாம் சேர்க்காம அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். சரியா, அதை பத்திரமா பார்த்து இதை மாதிரி நல்லா ஹெவியான கடாயில் செஞ்சு பாருங்கள். அது முக்கியமாக பிகினர்ஸ் தான். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பசங்களுக்கும் சேர்த்து இப்படியே நான் வீடியோ போட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம், எலுமிச்சை பழம், தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.